பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மந்திரவாதம், பில்லி சூனியம், நிறைய அந்த கொள்ளை நோய்கள் இதெல்லாம் பாதிக்கப்பட்டதுலேருந்து எனக்கு யாரும் விடுதலை தர மாட்டாங்களா அப்படின்னு நிறைய பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு நீங்க எல்லாருக்கும் விடுதலை வந்து இயேசு பார்த்துருக்கிறாரு. நீங்க வந்து இயேசு இடத்துல நம்பி வந்து பாருங்க. நீங்க எங்கெல்லாமோ நம்பி போயிருப்பீங்க, உங்களுக்கு விடுதலை கிடைச்சிருக்காது. ஆனா ஒரு திருப்பு நீங்க ஏசப்பாவை கிட்ட நம்பி வந்து பாருங்க, அவர் மெய்யாகவே விடுதலை தருவார் உங்களுக்கு. ஏசப்பா வந்து உங்களுக்கு விடுதலை தந்தாருன்னா நீங்க மெய்யாகவே நீங்கள் வந்து விடுதலை பெற்றுக் கொள்வீர்கள். நீங்க வந்து ஏசப்பா யாருக்கெல்லாம் அந்த விடுதலை தருவார் என்பதை வந்து பைபிள் வார்த்தை மூலமா நம்ம இடத்துல சொல்கிறார். என்னெல்லாம் நம்ம வாசிப்போம். ஃபர்ஸ்ட் 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். அதுல ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. அதாவது என்ன, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் வந்து யார் மேலதான் இருக்கிறாரோ அவர்களுக்கு எல்லாருக்கும் விடுதலையும் உண்டு. அதாவது கர்த்தருடைய ஆவியானவர் எப்போ நம்ம மேல இருப்பாருன்னா, நம்மளோட கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நம்முடைய கர்த்தருடைய பிள்ளைகளாய் நம்ம இருக்கும்போது நம்ம வந்து அவருடைய கர்த்தருடைய ஆவியானவர் வந்து நம்ம மேல இருப்பார். கர்த்தரை நம்ம சொந்த ரட்சகரா நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது, அவரை நம்ம பணிந்து கொள்ளும் போது, அவரை நம்ம